இதுவரைக்கும் நல்ல ரிவ்யூஸு, நல்ல கமெண்ட்ஸ தான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஒரு வொர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்றேன். நான் போட்ட கொரியர் எனக்கே வந்து சேர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு ₹700 லாஸ் இதுல. இது என்ன ஆச்சுன்னா, வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு ஆஃபர் போட்டிருந்தேன். எனி ஆஃப் கேஜி 500ன்ட்டு. அந்த ஆஃபர்ல ஒரு கஸ்டமர் புக் பண்ணியிருந்தாங்க லாவா ப்ரௌனி. இவங்க கூட நெறைய பேர் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே டெலிவரி ஆயிடுச்சு. ஆனா இவங்களுக்கு மட்டும் டெலிவரி ஆகல. என்னன்னு பார்த்தா, நம்பர் தப்பா எழுதி அனுப்பிட்டேன் அப்படின்ற மாரி என்ன சொன்னாங்க. சரி நான் ரீஃபண்ட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அந்த கஸ்டமர் நான் வந்து சொன்னேன். வராத வரைக்கும் அவங்க மெசேஜ் கால்னு அப்படியே பண்ணிட்டே இருந்தாங்க. ரீஃபண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அமைதியாக ஆனாங்க. அதுக்கப்புறம் அந்த கொரியரை போய் நான் கொரியர் ஆஃபீஸில் வாங்கினதுக்கப்புறம் நான் தான் நம்பர் தப்பாக எழுதின மாதிரி கொரியர் ஆஃபீஸ்லேயும் சொன்னாங்க. சரி வீட்டுக்கு வந்து அப்படி என்ன தான் நம்ம தப்பாக எழுதியிருக்கோம் நம்பர் அப்படின்னு செக் பண்ணால் ஒரு நம்பர் மாறி இருக்கு. கடைசியில் பார்த்தா கஸ்டமர் அனுப்பின நம்பரை தான் நான் எழுதியிருக்கேன். அவங்களே தப்பாக தான் அனுப்பியிருக்காங்க. இது ஏன் இப்படி பண்ணீங்க? ஜிபே பண்ணுறதுக்கு மட்டும் நம்பரை கரெக்டாக அனுப்பியிருக்கீங்களே அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன பதில் தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது.